வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதுபோல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த நிலைமையில் நம்மளுக்கும் ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து நாமளும் நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் கறி கடை வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலையை கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கடையும் வந்தாச்சு. கடையில் போயிட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கன் கேட்டு அதுவும் நின்று வாங்கி அங்கே வேறு சரியான கூட்டம். அதனால் அந்த கூட்டத்துலேயும் நின்று நம்ம 1/2 கிலோ கறி வேணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணி தான் வந்து மேக் பண்ண போறோம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் வந்து நான் இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். நம்ம 1/2 கிலோ அரிசி நம்ம வாங்கி வச்சிருக்கோம். 1/2 கிலோ அரிசிக்கு உங்களுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் லைட்டா போட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 வெங்காயம் பெரிய பெரிய சைஸா இருந்துச்சுன்னா 3 வெங்காயம், சின்ன சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 7-8 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா புதினா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து கொத்தமல்லி யூஸ் பண்றதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து புதினா யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான தயிர் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிப்போம். தேவையான பிரியாணி இலை, அன்னாசி பூ, அடுத்தது நம்ம பட்டை போட்டுப்போம். பட்டை இலை, அன்னாசி பூ போட்டிருக்கோம், 4 கிராம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன் எடுத்து போட்டுப்போம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய். ஸோ உங்களுக்கு கலர் தெரியுது நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா காந்து விடணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம தக்காளி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெங்காய ஃப்ளேவர் வந்து செமையாக வரும். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஊற்ற போகிறோம். வெறுமிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அப்புறம் அந்த கலர்லாம் உங்களுக்கு வரும். பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணணும். ஓகே, இதுலேயே வேவுது. நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேணாம், அதுலேயே வந்துடும். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான உப்பு, கொஞ்சம் உப்பு வந்து எப்படின்னு ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸுக்கு தண்ணி ஊற்றும் போதோ ரைஸ் ஊற்றும் போதோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ புதினா வந்து பாதி எடுத்துக்கலாம், பாதி எடுத்து இந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும். வெந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அரிசி போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ எப்படி நம்ம தண்ணியில் அளந்து எப்படி தண்ணி ஊற்றணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம். நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தண்ணி லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம அரிசி எடுத்து போட வேண்டியதான். கொதி வந்துருச்சு. ஸோ இந்த கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். லைட்டாக உங்களுக்கு ஒரு கொதி வந்தாலே நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். நம்ம அரிசி எடுத்து போடுவோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக கிண்டு விடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே தண்ணி உங்களுக்கு வற்றி போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டயத்தில் நம்ம எடுத்து தம் போட வேண்டியதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து தம் போட வேண்டியதான். தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ஓகே மகளே, இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்கிறத பார்த்துருவோம். நல்லா வந்துருக்கு. இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்துருக்கும். அவ்வளோதான், நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துருவோம். நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா? நல்ல வாசனை. ஸோ அவ்வளோதான் மக்களே, பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். சிக்கன் வந்து நல்லாவே வந்துருக்கு. நல்லா சுட சுட ஆவி பறகுது. சான்ஸ் செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் செம்மையாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தெரியாத ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்கிறது கொடுத்து வச்சுங்க. ஆடு பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அனைத்து வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். பாய் மக்களே.